music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். உலகெங்கும் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் பலரும் தங்கத்தில் முதலீடு செய்ய ஆர்வமாக உள்ளனர். இருப்பினும் விலை உச்சத்திற்கு போய்விட்டதால் மக்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்கிறார்கள். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தங்கம் விலை சுமார் 10% மேல் உயர்ந்துள்ள நிலையில் இது தொடர்பாக பொருளாதார நிபுணர் பீட்டர் ஷிப் சில முக்கிய கருத்துக்களை கூறியுள்ளார். தங்கம் விலை கடந்த சில காலமாகவே தொடர்ந்து உச்சம் தொட்டு வருகிறது. ட்ரம்ப் வந்த பிறகு எகிர ஆரம்பித்த தங்கம் விலை அதன் பிறகு குறையவே இல்லை. தங்கம் விலை குறையும் சூழல் ஏற்படும் போதெல்லாம் ட்ரம்ப் ஏதாவது தடாலடியாக ஒரு அறிவிப்பை வெளியிடுவார். இதனால் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்தே வருகிறது. தங்கம் தற்போது வரலாறு காணாத உச்சத்தை அடைந்துள்ள நிலையில் இந்த திடீர் விலை உயர்வு என்பது ஒரு பெரிய சந்தை மாற்றத்தின் அறிகுறி என்று பிரபல பொருளாதார நிபுணர் பீட்டர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக யூரோ பசிபிக் அசைன்மெண்ட் மேனேஜ்மெண்டின் தலைமை பொருளாதார நிபுணர் பீட்டர் தனது ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இது மிகவும் தீவிரமடைந்து வருகிறது. தங்கம் ஒரு அவுன்ஸ் $4,350 தாண்டிவிட்டது. இது சீக்கிரமே $4,400 எட்டலாம். கடந்த ஒரு வாரத்திற்குள் 10% அதிகரித்துள்ளது. ஏதோ பெரியதாக நடக்கப் போகிறது என்பதை மட்டும் இது நன்றாக காட்டுகிறது என பதிவிட்டிருக்கிறார். வாரத்தின் முதல் நாளான நேற்று திங்கட்கிழமை மாலை சர்வதேச மார்க்கெட்டில் தங்கம் விலை கணிசமாக உயர்ந்திருக்கிறது. சர்வதேச சந்தையில் அதன் விலை $4,300 தாண்டிவிட்டது. இந்த ஏற்றம் இந்தியா உட்பட உலகெங்கும் எதிரொலிக்கும். அதன்படி பார்க்கும்போது இந்தியாவிலும் இன்றைய தினம் தங்கம் விலை உயரவே போகிறது. இந்தியாவில் இந்த ஆண்டு இதுவரை தங்கம் கிட்டத்தட்ட 70% வருமானத்தை கொடுத்திருக்கிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான நிப்டி 8% மட்டுமே அதிகரித்துள்ளது. ஆனால் தங்கம் விலை அதை தூக்கி சாப்பிடும் அளவுக்கு 70% மேல் உயர்ந்துள்ளது. குறிப்பாக கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தங்கம் விலை சுமார் 10% அதிகரித்துள்ளது. தங்கம் விலை எந்த அளவுக்கு உயர 2 காரணங்கள் சொல்லப்படுகிறது. முதலில் அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக போர் பதற்றம் இன்னும் சீராகவில்லை. சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக ட்ரம்ப் சொன்னாலும் கூட அது குறித்து கூடுதலாக எந்த ஒரு தகவலும் இல்லை. மேலும் இந்த ஆண்டு இறுதியில் அமெரிக்க பெடரல் வங்கி கூட்டம் நடக்கும் நிலையில் அதில் வட்டி விகிதம் குறைக்கப்பட வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்படி வட்டி விகிதம் குறைக்கப்படும் போது தங்கம் விலை உயரும். இதுபோல சர்வதேச பொருளாதார நிச்சயமற்ற சூழல் காரணமாகவே தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தங்கத்தை பொறுத்தவரை மேற்குலக நாடுகளில் பெரியதாக அதில் முதலீடு செய்ய மாட்டார்கள். தங்கத்தில் இருந்து பணம், அதாவது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வராது. அது வட்டியையும் கொடுக்காது. லாபம் குறைவு என்பதால் அங்கு வல்லுநர்கள் பலரும் தங்கத்தில் முதலீடு செய்ய மாட்டார்கள். இருப்பினும் இதனை உலக தங்க கவுன்சிலின் பிராந்திய தலைமை செயல் அதிகாரி சச்சின் ஜெயின் ஏற்க மறுக்கிறார். இது தொடர்பாக அவர் என்ன சொல்கிறார் என்றால், தங்கம் காலம் காலமாக நிலைத்து நிற்கிறது. அது ஒரு பாதுகாப்பு கவசம் போலவே செயல்பட்டுள்ளது. இது வெறும் செயலற்ற சொத்து மட்டும் கிடையாது. நிச்சயமற்ற காலங்களில் அபரிதமான லாபத்தை அளிக்கக்கூடிய ஒரு சொத்தாக இருந்து வருகிறது. இவ்வாறு கூறியிருக்கிறார். இப்படி வல்லுநர்கள் அனைவரும் தங்கத்தின் மீதான தங்களது பாயிண்ட்களை மாற்றி மாற்றி சொல்கிறார்கள். இப்படி வல்லுநர்கள் சொல்வதை வைத்து பார்த்தால் தங்கம் விலையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்க வாய்ப்புள்ளதாகவே தெரிகிறது. Subscribe to One India and never miss an update. Music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.